நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது செவ்வாய் பெயர்ச்சி பலன். யாரும் சொல்லாத செவ்வாய் புகானுடைய ரகசியத்தை இந்த பதிவில் சொல்லப் போகிறேன். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. பரபாவ வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி ஒரு 43 நாட்கள் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆங்கில தேதிப்படி 19/6/2026 முதல் 1/8/2026 வரை ரிஷபராசியில் செவ்வாய் புகான் வந்து சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் புகானை பற்றி செவ்வாயுடைய ரகசியத்தை காணலாம். செவ்வாய் அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலும் பொதுமக்கள் வந்து செவ்வாய்க்கிழமையா அதில் வந்து எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது, செவ்வாயோ வெறுவாயோன்னு போயிடும் அப்படின்னு பயந்துக்குவாங்க. பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில் திருமணம், காது குத்து, கிரகப்பிரவேசம் இந்த மாதிரியான சுப காரியங்கள் செவ்வாய்க்கிழமையில் செய்வது இல்லை. செவ்வாய் பகவான் வந்து மங்களக்காரகன், திருமணக்காரகன், பெண்களுக்கு வந்து கலத்தரக்காரகனாக செவ்வாய் பகவான் வருகிறார். ஆண்களுக்கு வந்து செவ்வாய் வந்து தைரியத்தையும் வீரத்தையும் அளிக்கக்கூடியவர். செவ்வாய் அப்படின்னால அதிக கோபம், முரட்டுத்தனம், அதிக கோபம், ஆத்திரம், பிடிவாதம் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் வந்து மிக கடுமையானது, கொடுமையானது. பலருக்கு வந்து 40, 45, 50, 55 ஆனாலும் திருமணம் என்பது ஒரு எட்டாக்கனியாகவே திருமணம் நடைபெறாமலே பலருக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறது. செவ்வாய் தோஷம் வந்து திருமணத்திற்கு மட்டும் இல்லை, வேலை, தொழில், உத்தியோகத்திற்கும் செவ்வாய் தோஷம் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. செவ்வாய் வந்து நிலமகன். செவ்வாய் வந்து ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் வீடு, இருப்பிடம், சொத்து சார்ந்து பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும். செவ்வாய் புகான் வந்து சனியோடு சேர்ந்தால் அந்த ஜாதகன் வந்து தைரியத்தை இழப்பார், தன்னுடைய சகோதரனை இழப்பார், தன்னுடைய கௌரவம், மதிப்பு, மரியாதையை இழப்பார். ஜாதகன் வந்து ரோசத்தால், பிடிவாதத்தால் பூர்வீக சொத்தையே ஒரு காலகட்டத்தில் இழந்து விடுவார். வேலை, தான் சம்பாதித்த பணத்தையும் செவ்வாய் தோஷம், செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர் ஒரு காலகட்டத்தில் இழப்பார். செவ்வாய் வந்து ஆயுதங்களால், வண்டி வாகனங்களால் பார்த்தீங்கன்னா விபத்து, ஆயுதங்களால் காயம், வெட்டு, அறுவை சிகிச்சை என்று உடல் வந்து வேதனைப்பட வைத்திரும். செவ்வாய் வந்து நல்ல நிலையில் இருந்தால், ஜாதகத்தில் செவ்வாய் வந்து கெடாமல் நல்ல நிலையில் இருந்தால் போலீஸ், இராணுவம், மருத்துவம், மின்சாரம், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் அந்த ஜாதகன் வந்து ஓயாமல் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இயங்கக்கூடிய இந்த வேலையில்தான் மிக சிறப்பாக செயல்படுவார். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் இயந்திரம், வண்டி வாகனங்கள் ஓட்டுநர் ஆக முடியும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் தான் விவசாயம், ஆடு மாடு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகான் கெட்டு விட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு வீடு, நிலம், சொத்து சார்ந்து, சகோதரன் சார்ந்து, உடம்புல வந்து இரத்தம் சார்ந்து பிரச்சனைகள் வந்து கூடுதலாக வந்துடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகான் வந்து கெட்டு விட்டார் என்றால் பூமியில் உயிர் வாழும் வரை பிரச்சனையை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது மங்களங்கள் இல்லாமல் போயிடும். மேசம், விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய். மேசம், விருச்சிகம், மகரம், மிதுனம், கன்னி இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சார்ந்து பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. 12 ராசி அன்பர்களுக்கும் விரிவாக தனித்தனியாக
செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். மகர ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். மகர ராசி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பாதகாதிபதியாக வருகிறார். 4வது வீட்டிற்கும் 11வது வீட்டிற்கும் செவ்வாய் உங்களுக்கு அதிபதியாக இருக்கும்போது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சொத்து மீது, வீடு மீது உங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும். என் வீடு, என் சொத்து, என் நிலம் அப்படின்னு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெருமை பேசிக்கிட்டு இருப்பீங்க. சொத்து பத்திரங்கள், வீட்டு பத்திரமோ காடு நில பத்திரமோ சொத்து பத்திரங்கள் உங்கள் வீட்டில் இருப்பதை விட பேங்கில் கடன் வாங்கின இடத்துல தான் அதிகமாக இருக்கும். 4, 11ஆம் வீட்டிற்கு செவ்வாய் புகான் அதிபதியாக வரும்போது மகர ராசி என்பதற்கு பின் வயது காலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை விலங்குகளிடம் நீங்கள் அன்பு பாசமாக விலங்குகளிடம் பேசிக்கிட்டு இருப்பீங்க. 4ஆம் வீட்டிற்கு செவ்வாய் அதிபதியாக வரும்போது பேரப்பிள்ளையிடம், மகன்களிடம் பேசுவது மகர ராசி என்பவர்களுக்கு குறைவாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பின் வயதில் புதன் திசை வரும். புதன் திசை வரக்கூடிய காலகட்டங்களில் மகர ராசி என்பர்கள் நீங்களே தனியாக சோறாக்கி சாப்பிட்டுக்கிட்டு பெரும்பாலும் தனிமையில் நீங்கள் காலத்தை கழிக்கக்கூடிய நிலையாக மகர ராசி என்பளுக்கு இருக்கும். மகர ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5வது வீட்டிலே அடுத்த 43 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் ராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் வருவது பார்த்தீங்கன்னா சாதகமில்லாத அமைப்பு. பார்த்தீங்கன்னா 5வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பிள்ளைகளால் தொல்லை, தொந்தரவு, மன கஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு. கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி 5வது வீட்டில் செவ்வாய் இருந்தால் உங்கள் பிள்ளைங்க நீதிக்கு கட்டுப்பட்டு, உண்மைக்கு கட்டுப்பட்டு அவங்க பார்த்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பாக நடக்கக்கூடியவர்களை அவங்க பார்த்தாங்கன்னா கோவப்படுவாங்க, ஆத்திரப்படுவாங்க, அவங்களிடம் அவங்க எதிர்ப்பாங்க. அதே மாதிரி மகர ராசி என்பர்கள் நீங்களே தப்பு பண்ணாலும் உங்கள் பிள்ளைங்க இந்த காலகட்டத்தில் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. 5வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது மகர ராசி என்பர்களுக்கு உடல் அழகு பொலிவு குறையும். 5வது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், அதாவது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதலான உழைப்பு இருக்கும். செவ்வாய் 5வது வீட்டிலே செல்லும்போது அறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு, உங்களுக்கு விருப்பமான முருகன் கோவிலுக்கு நீங்கள் சென்று வரலாம். 5வது வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது முருகனுடைய அருள் மகர ராசி என்பளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் 5வது வீட்டில் செவ்வாய் நின்றால் நீங்களும் சரி, உங்கள் பிள்ளைகளும் சரி முருக பக்தர்களாக இருப்பாங்க. அதாவது பழனிக்கு நடபாதை போகிறது, அடிக்கடி முருகன் கோயிலுக்கு சென்று வருவாங்க. மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அடுத்த 43 நாட்களில் நீங்கள் முருகன் கோயிலுக்கு சென்று வாங்க. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மகர ராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் நின்று 4ஆம் பார்வையால் 8வது வீட்டை பார்வை செய்கிறார். 5வது வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது பல இடையூறுகள் ஏற்படும். அதனால் வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. உங்கள் குழந்தைகளிடம், உங்கள் பிள்ளைங்களிடம் மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் தன்மையாக பேசுங்க. உங்கள் பிள்ளைங்களிடம் தலைகணம், பிடிவாதத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. மகர ராசிக்கு 8வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில காலகட்டங்களில் வயிற்று வலி, பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகாது, வாந்தி பேதி ஏற்பட வாய்ப்புண்டு. மகர ராசிக்கு 11வது வீட்டை செவ்வாய் புகான் 7ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல மாற்றம், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. மகர ராசிக்கு 12வது வீட்டை செவ்வாய் புகான் 8ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். விரயஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது இரவு உறக்கம் குறையும். அதாவது வேலை பளுவாக இருக்கலாம், வேலை சார்ந்து உங்களுடைய இரவு உறக்கம் குறையும், அல்லது இரவு டியூட்டி
வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தால் இரவில் வந்து உங்களுக்கு டியூட்டி போடுவாங்க. இரவு டியூட்டி இந்த காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மகர ராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது உங்கள் பிள்ளைங்க இந்த காலகட்டத்தில் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் உறுதியாக இருப்பாங்க. அவங்களிடம் நீங்களே பொய் பேசினாலும் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களிடம் உண்மையாக பேசுங்க. உங்கள் பிள்ளைங்க கோவப்படாத மாதிரி மகர ராசி அன்பர்கள் நடந்து கொள்வது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.